ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் யூனிட் 2 சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எதனால் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஒய் பைத்தான் இன் ஸ்டாண்டர்ட் 12th கரிக்குலம், அதாவது பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை 12th புக்கில் வந்து ஏன் நம்ம வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். திஸ் இஸ் த கொஷின்ஸ் தட் இஸ் ப்ரிட்டிங் த மைண்ட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் அவங்க மைண்டில் என்ன ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா, ஏன் வந்து பைத்தான் வந்து இப்போ 12th நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சாச்சு. இது வரைக்கும் வந்து பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நான் படித்தது இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக நம்ம 12th புக்கில் வந்து பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதோட யூசஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா இப்போது அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த புக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. த ப்ரெசன்ட் புக் இஸ் ஆர்கனைஸ்டு இன் சச் எ வே தட் ஈவன் எ நாய்ஸ் ரீடர் அண்டு கிரெப்ஸ் அண்டு ஒர்க் ஆன் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புக் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிமனிஸ் ஸோ பைத்தான்ஸை பற்றி யாரெல்லாம் வந்து என்னென்ன நற்சான்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க. பைத்தான் ஹேஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கூகுள் since the beginning and remains so as the system grows and evolves. Today thousands of Google's engineers use Python and were looking for more people with skill in this language. பீட்டர் நார்விக் அப்படிங்கிறவர் கூகுள் இங்கோட சர்ச் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவர், டைரக்டராக இருக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பைத்தானை பற்றி சொல்கிறாருன்னா, கூகுள் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இதில் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் பைத்தான் தெரிஞ்ச நிறைய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, பைத்தான் இஸ் ஃபாஸ்ட் enough for our site and allows us to produce maintainable features in record times with a minimum developers. இவர் யாருன்னா குவாங் டூ அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் யூடியூப்பில். ஓகே, ஸோ யூடியூப்போட சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் குவாங் டூ அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மினிமம் டெவலப்பர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஒர்க்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். அவங்களோட சைட்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்னவாக இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, டைம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு இவர் வந்து சொல்லியிருக்காரு. பைத்தான் பாப்புலாரிட்டி ஹேஸ் சீன் எ ஸ்டடி அண்ட் unflagging growth over the recent இயராகவே இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பாப்புலராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டுடே ஃபெமிலியாரிட்டி வித் த பைத்தான் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் எவ்ரி ப்ரோக்ராமர் as பைத்தான் ஹேஸ் unfiltered every neck and has useful roles to play in any software solution. எந்த ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸாக இருந்தாலும் பைத்தான் யூஸ் பண்ணுறது என்னவாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக இருக்குது. ஸோ அதோட ப்ரோக்ராமருக்கு வந்து என்னவாக இருக்குன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறது நல்ல அட்வான்டேஜஸாக இருக்குது. பைத்தான் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் இம்ப்ரெசிவ் க்ரோத் டு கம்பேர் டு த அதர் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தானுங்கிற லாங்குவேஜ் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. த IEEE ஸ்பெக்ட்ரம் மேகசின் பப்ளிஷ்டு பை த இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. IEEE அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கொஷின் கேட்பாங்க 1 மார்க்கில். இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது.
அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது அதர் லாங்குவேஜோடு என்ன பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரேங்க்ஸ் பைத்தான் as the டாப் லாங்குவேஜ் ஃபார் 2008 இருக்கிற 8ல் ஒரு டாப் லாங்குவேஜை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைத்தானை சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டாக இருக்குது. ஸோ அந்த இயரோட ஃபார் த செகண்ட் கன்செக்டிவ் இயர்ஸ். ஓகேவா. The above statistical data has maintained its grip with Python scoring 100 and C++ language stands second, nipping at its heel with a 99.7 score. Python being popular is used by the number of tech giants like Google, Instagram, Printers, Yahoo, Disney, IBM, நோக்கியா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான ஆப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு அதோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பைத்தான் லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா 100% யூஸ் பண்ணுறாங்க. C++ நம்ம 11th பார்த்தோம் இல்லையா, 11th வந்து C++ அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம். அது வந்து 99.7%. ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து 97.5%. C 96.7%. C#, 89.4%. PHP அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் அது வந்து 84.9. R அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் 82.8. ஜாவா ஸ்கிரிப்ட் 82.6. நெக்ஸ்ட் வந்து Go 76.4. அசம்பிளி 74.1. ஸோ அப்போது இது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதில் டாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்த லாங்குவேஜ் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு எதனால் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. மெனி பிஸ்னஸ் ஆர் அட்வைஸ்டு டு சூஸ் பைத்தான் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்னென்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஈஸி சின்டெக்ஸ் அண்டு ரீடபிலிட்டி. ஈஸி அதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃபிகல்ட்டிவாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். ப்ரோக்ராமிங் வந்து லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமருக்கு எப்படி இருக்கும்னா ஈஸியாக இருக்கும். ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வித் ஊப்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஊப்ஸ்னு என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேமஸ் ஃபார் எனுமரஸ் ஃபங்க்ஷன்ஸ், add-on modules, libraries, framework and டூல் கிட்ஸ். ஸோ இது எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு அவைலபிளாக நமக்கு இருக்குது, இந்த பைத்தான் லாங்குவேஜில் இருக்குது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சப்போர்ட்ஸ் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். ஸோ வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. வித் த advent of computers there have been significant changes in the way we work in almost all the fields. The computerization has helped to improve productivity and the accelerate decision making in every organization. Even for individuals, be it engineers, doctors, chartered accountant or homemakers, the styles of working has changed drastically. So as we go, let us accept the change and move towards a brighter day ahead. ஓகேவா. ஸோ இந்த என்னென்ன ரீசனுக்காக ஒரு பிஸ்னஸில் வந்து பைத்தான் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே 1 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்ன ஆப்பில் வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட பர்சன்டேஜ் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பர்சன்டேஜஸ் என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதிலேருந்து கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெசனுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காமல் விடக்கூடாது. இதை ஃபுல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க. இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன். Python is a general purpose programming language created by Kaido van Rossum from CWI,
CWI அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரம் விஸ்கம் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. Okay, so நெதர்லாண்டில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்டியூட், நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CWIயில் தான் கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் என்ன பண்ணுறாருன்னா க்ரியேட் பண்ணுறாரு. The language was released in 1991. எப்போயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1991 வந்து இந்த லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா நெதர்லாண்டில் இருக்கிற CWI. ஓகேவா? ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. பைத்தான் got its name from a BBC comedy series from 70s. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அப்போ இருந்த ஒரு காமெடி சீரியஸில் இருந்து தான், BBC காமெடி சீரியஸில் இருந்து தான் இந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து எடுக்கிறாங்க. மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னா மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். இதில் இருக்கிற இந்த பைத்தான் அப்படிங்கிற நேமை தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நேமாக வைக்கிறாரு. அது வந்து அவரோட ஃபேவரட் ஷோ அப்படிங்கிறதால இந்த நேம் வந்து என்ன பண்ணுறாரு அவர் இந்த லாங்குவேஜுக்கு வந்து வைக்கிறாரு. பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா ப்ரொசீஜரலையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கணும். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படிங்கும் போது நம்ம 11th படிச்சிருந்துருப்போம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜுக்கு C அப்படிங்கிற லாங்குவேஜ் இது வந்து நம்ம படிச்சிருப்போம். அதே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு C++ வந்து படிச்சிருப்போம். இப்போது இந்த பைத்தான் அப்படிங்கிறது ப்ரொசீஜரலாகவும் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து என்னவா சொல்லலாம், இதோட பெனிஃபிட்டாக நம்ம சொல்லலாம். Key features of Python. It's a general purpose programming language which can be used for both scientific and non-scientific program. ஸோ இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது சயின்டிஃபிக் யூஸ் பண்ணலாம், நான் சயின்டிஃபிக்காகவும் என்ன பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணலாம். இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். எதையும் வந்து டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது அதை ரீட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியாக இருக்குது. The version 3.x of Python IDLE. IDLE அதோட ஃபுல் ஃபார்ம் இதை நோட் பண்ணிக்கணும். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரோன்மெண்ட். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரோன்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோன்னா IDLE அப்படின்னு சொல்கிறோம். இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட்ஸ். வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா பைத்தான் கோட்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் IDLE வந்து யூஸ் பண்ணுறோம். IDLEயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரோன்மெண்ட். It can be downloaded from the web resources www.python.org. ஸோ வந்து www.python.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எது யூஸ் ஆகுது, பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை வந்து நமக்கு ரன் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா IDLE வந்து யூஸ் ஆகுது. ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. இன் பைத்தான் ப்ரோக்ராம் கேன் பி ரிட்டர்ன் in two ways, namely interactive mode and script mode. ஓகேவா? ஸோ வந்து டூ டைப்பில் வந்து இதுக்கு நமக்கு வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்டிங் மோட். The interactive mode allows us to write codes in Python commands prompt இந்த கிரேட்டர் தென் சிம்பிள், ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்ட்ராக்டிவ் மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி தான் அதோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம்.
whereas in script mode programming can be written and stored as separate file with the extension .py and executed. Script mode is used to create and edit Python source file. Okay. ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 வேவாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதோட நேம் என்ன அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடு அண்டு ஸ்கிரிப்ட் மோடு. ஓகேவா? ஸோ இது வந்து 1 மார்க்கில் நமக்கு வரலாம். என்னென்னா இன்ட்ராக்டிவ் மோட் அண்டு ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறத செப்ரேட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணும். அதுக்கான எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன அப்படின்னா .py அப்படிங்கிறது. இப்போ நம்ம C++11th C++ ப்ரோக்ராம் வந்து அதோட கோடிங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி முடிச்சுட்டு அதை சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா .cpp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன ஆகும், அதுவே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து எந்த லாங்குவேஜுக்கு அப்படின்னா C++ அப்படிங்கிற லாங்குவேஜில் எக்ஸ்டென்ஷன் என்ன வருதுன்னா .cpp அப்படின்னு வருது. ஸோ இப்போ பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜில் என்ன எக்ஸ்டென்ஷன் நேம் வருதுன்னா .py அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபைலை வந்து செப்ரேட் பண்ணுறது மோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கிரிப்ட் மோட் வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தானோட அந்த சோர்ஸ் ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட்னு சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இன்ட்ராக்டிவ் மோட். இன்ட்ராக்டிவ் மோடில் இன்ட்ராக்டிவ் மோட் பைத்தான் கோட் கேன் பி டைரக்ட்லி டைப்டு அண்ட் த இன்டர்பிரேட்டர் டிஸ்பிளே த results immediately. The interactive mode can also be used as a simple calculator. ஸோ நம்ம அப்போ இந்த லாங்குவேஜ் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்லேட்டர் அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம இன்டர்பிரேட்டர் கம்பைலர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ கம்பைலர்ன்றது வந்து எதில் யூஸ் பண்ணுறோம்னா C++ல. ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹோல் ப்ரோக்ராமையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பைல் பண்ணி இது பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், எரர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இன்டர்பிரேட்டர் அப்படி கிடையாது, ஒவ்வொரு லைனுமே அது என்ன பண்ணிக்கும் அப்போவே வந்து ரீட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜில் வந்து இமிடியேட்டாக என்ன ஆகும் அதுக்கான இது வந்து நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துரும், டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். த இன்ட்ராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஆஸ் சிம்பிள் கால்குலேட்டர். இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா சிம்பிள் கால்குலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்வோக்கிங் பைத்தான் ஐடிஎல்ஏ. ஸோ நம்ம வந்து ஒரு பைத்தான் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு சொன்னேன், ஐடிஎல்ஏ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு இன்வோக் பைத்தான் ஐடிஎல்ஏ ஃப்ரம் விண்டோஸ் ஓஎஸ். அது எப்பயுமே விண்டோஸில் நம்ம போகும்போது எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்டில் தான் போவோம். ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு பைத்தான் 3.x. ஏன்னா நம்ம பைத்தான் 3.x தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னா பைத்தான் 3.x, ஐடிஎல்இ பைத்தான் 3.x. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்பராக வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதர்வே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டை நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் அவைலபிளாக இருக்கும் ஒரு ஐகான், கிளிக் பைத்தான் ஒரு ஐகான் இருக்கும், அதில் ஐடி எல்இ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஐகான் ஆன் டெஸ்க்டாப் ஆஃப் அவைலபிள். இந்த ஐகான் என்ன ஆகும், இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோட இந்த லாங்குவேஜ் ஷார்ட்கட் ஐகான் வந்து நமக்கு டெஸ்க்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அதோட விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். நவ் பைத்தான் ஐடிஎல்இ விண்டோ அப்பியர்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விண்டோ தான் நமக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு விண்டோன்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு நார்மலாக தெரியும், மேலே ஒரு டைட்டில் பார் இருக்கும், மெனு பார் இருக்கும். கண்டிப்பாக எல்லா விண்டோலையும் இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது மெனு பார், இங்கே மேலே இருக்கிறது என்ன டைட்டில் பார்னு கொடுத்துருக்காங்க. நம்ம C++ல் ஐடிஎல்இயில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் பண்ணிக்கலாம். இதை என்ன சொல்கிறோம்னா பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ the prompt triple greater than symbol indicates that interpreter is ready to accept instructions.
Therefore, the prompt on screen means IDLE is working on interactive mode. ஓகேவா? ஸோ அப்போ அந்த IDLE வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிம்பிள் வந்து நமக்கு வருது. Now let us try as a simple calculator by using simple mathematical expressions. ஸோ நம்ம இந்த இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் வந்துட்டு பார்த்தோம்னா 5 + 10 அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட ஆன்சர் என்ன வரும் 15. 5 + 50 × 10 அப்படின்னு கொடுக்கும்போது இதை 2 ஆட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 505 வரும். ஸோ நான் இங்கே டபுள் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஸ்கொயர். இதே நம்ம C++ல் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் வேல்யூ வரணும் அப்படிங்கும்போது பவரில் கொடுக்கணுன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், காம்போனன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைத்தானில் ஸ்டார் டபுள் ஸ்டார் கொடுக்கும்போது அதோட பவர் மாதிரி என்ன ஆகும், நமக்கு ஒர்க் ஆகிட்டு ஆன்சர் கொடுக்கும். எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2ல் பிரிண்ட்டுன்னு கொடுத்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்தாலும் என்ன ஆகும், நீங்கள் டபுள் கோட்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், x = 10, y = 20, z = x + y அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு த சம் இசட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ அங்கேயே என்ன பண்ணுது, த சம் = 30 அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்தது. ஸோ இப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் வந்தது அப்படின்னா ஐடிஎல்இயில் நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடிஎல்இ அந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த மோடில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ 10ன்னு கொடுத்தாச்சு, ஒய்க்கான வேல்யூ 20, z = x + y இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கோடிங்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் த சம் z அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ சம் என்ன ஆகும், 10 + 20 அதை ஆட் பண்ணி 30ன்னு ஆன்சர் கொடுக்குது. ஸோ இங்கே வந்து அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கிரிப்டிங் மோட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.